வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 169வது பாடல் பார்க்க போறோம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இதுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியல. இங்க வந்து தலைவன் வினை முடித்து மீண்டு வருகிறான். மீண்டு வரும் பொழுது அவனுடைய மனதுக்குள்ள நினைத்துக் கொள்வது போல அமைந்த ஒரு பாடல். ரொம்ப அழகான ஒரு மாலை காட்சியை காட்டுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு டெம்ப்ளேட் இருக்கு சங்க இலக்கியத்துல. இந்த துறை திணையை பாடுவதற்கு இப்படி இப்படி அப்படின்ட்டு பெரும்பாலும் வினை முடித்து வரக்கூடிய நேரம் என்பது மாலை நேரமாக தான். ஊர் திரும்பி வர நேரம் வந்து மாலை நேரமா தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மாலை நேரத்துல இந்த விளக்கேற்றி வைக்கக்கூடிய நேரம், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஒரு நேரம், அந்த நேரத்துலதான் தலைவன் வரா மாதிரியான பாடல்களா தான் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ முல்லையும் பல்லியும் வந்துருச்சா இங்க? சரிதான். இங்க வந்து நம்ம நாம் நினைத்த காரியத்தை சரியானபடி முடித்து விட்டோம். தலைவன் திரும்பி வரக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவ காத்திருப்பா. அந்த காத்திருக்கக்கூடிய அந்த மாலை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து அந்த காடு, அதாவது முல்லையம் காடு, புறவு, அந்த புறவுல வந்து கள்ளி நிறைய வளர்ந்திருக்கு. நம்ம சொல்ற சப்பாத்தி கள்ளி மாதிரியான கள்ளி நிறைய வளர்ந்திருக்கு. அந்த கள்ளிக்கு மேல அந்த கள்ளி செடிகள், அந்த கள்ளி செடியினுடைய மேல இருக்கக்கூடிய முள் போல இருக்கக்கூடிய அந்த பகுதி எப்படி இருக்குன்னா, அந்த உச்சியினுடைய பகுதி சிரல் மீன்கொத்தி பறவையினுடைய வாய் போல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கள்ளி, கள்ளியினுடைய அமைப்பை சொல்றோம். அந்த கள்ளி மேல முல்லை கொடி படர்ந்து இருக்கிறது. அந்த முல்லை கொடி படர்ந்து இருக்கிறதுல இருந்து பூவெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு அங்க ஆடுகளை மேய்க்க போன இடையன் இந்த மலர்ந்திருக்கக்கூடிய முல்லையெல்லாம் பறித்து கொண்டு பனந்தோடு, அந்த நம்ம கதம்பத்துல பார்க்கலாம். கதம்பத்துல வந்து நடுவுல தாழம்பூ மாதிரி சின்னதா வெள்ளையா வச்சு கட்டியிருப்பாங்க. சில சமயம் வந்து தாழம்பு வைக்க மாட்டாங்க, ஏன்னா தாழம்பு விலை ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால தென்னங்குறுக்கு இல்லையா, தென்னங்குருத்து, அந்த தென்னங்குருத்து பனங்குருத்து வச்சு கட்டுவாங்க. நம்ம கடைகள்ல கேட்டா அவங்க சொல்லிடுவாங்க, இது வந்து தாழம்பூ இல்லையா, வாசனை இல்லைன்னா இது தென்னங்குருத்து, இது வந்து தாழம்பூ வச்சு கட்ட முடியாது, அது ரொம்ப விலை ஜாஸ்தி. தஞ்சாவூர் கதம்பத்துல யூஸ்வலா தாழம்பூ வச்சு கட்டுவாங்க. ஆனா அந்த தாழம்பூ கிடைக்கல அல்லது விலை ஜாஸ்தி அப்படின்னா அந்த தென்னங்குருத்து இல்ல தென்னங்குருத்து வச்சு கட்டுவாங்க, நானே பார்த்திருக்கேன். ஆனா பணம் குருத்த கட்டுவாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டில் தான் தெரியுது. அப்படி பறித்து கொண்ட அந்த முல்லை மலர்களை, முல்லை மொட்டுக்களை அவன் அந்த பணம் குருத்து அந்த இதோட சேர்த்து வச்சு மாலையாக கட்டி எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ள வரான். அப்ப அந்த முல்லையினுடைய வாசம் அந்த வீதிகள்ல பரவுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாசனை இருக்கக்கூடிய அந்த மாலை நேரத்துல என்னுடைய வரவுக்காக அவள் காத்து கொண்டிருப்பாள். என்னோட வரவை முன்னாடியே பள்ளி சொல்லியிருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவன் கிளம்பும் போது எப்ப வருவீங்கன்னு ஏதோ கேட்டதுக்கு பதில் கேட்டதற்கு, கேள்வி கேட்டதற்கு இவன் சொன்ன பதிலுக்கு பள்ளி வந்து சத்தம் போட்டதாக, கௌளி கௌளி சொல்லியதாக நினைச்சு பாக்குறான் இப்ப அவன். அப்ப சொல்லிச்சது. அப்ப இப்ப அது வந்து பள்ளி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது. இப்ப பள்ளி சொல்றது அப்படிங்கறத வந்து கௌளி கேட்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் இந்த பாட்டு நமக்கு காட்டுது. சோ இதுதான் அந்த பாடல். வினை முடித்து திரும்பி வரக்கூடிய தலைவன், இந்த மாலை காலம் இப்படி இருக்கும், கௌளி சொல்லியிருக்கோம், நான் வந்துருவேன் அப்படின்னு அவளை நம்பி வாழ்றதுக்காக காத்து கொண்டிருப்பாள். முன்னாடி ஒரு பாட்டுல வந்து பறவைகள் போய் சொல்லியதோ நான் வருவதை அப்படின்னு சொன்னான். இங்க வந்து பள்ளி சொல்லியிருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சோ அது மாதிரியான பாடல் இது. முன்னியது முடித்தனம் ஆயின் நன்னுதல் வருவம் என்னும் பருவரல் தீர படுகொல் வாழி நெடும் சுவர் பள்ளி. பரத்தலை போகிய சிரல் தலை கள்ளி மீமிசை கழித்த வீணரு முல்லை ஆடுதலை துருவின் தோடுதலை பெயர்க்கும் வன்கை இடையன் எல்லி பரி வெண்போல் தைய அலங்கல் தொடலை மறுகுடன் கமழும் மாலை சிறுகுடி பாக்கத்து எம் பெருநகராணி. இதுல ரெண்டு திணை வர்றதை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு முல்லை புறக்காடு, இடையர்கள் வாழக்கூடிய பகுதினா அது முல்லை நிலம். இங்க பாக்கம்னு சொல்லும் போது அது வந்து கடற்கரை நகரம் இல்லையா. பாக்கம் என்பது கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர்களுக்கு தான் பாக்கம் அப்படின்னு பேரு. முல்லைக்கெல்லாம் வந்து ஊர் அப்படிங்கிறது தான் பேர். முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு ஊர் அப்படின்னு தான் முடியும் பேர். இங்க பாக்கம்னு முடிஞ்சதுன்னா அது வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் பாக்கம்னு பேர். அப்போ இவன் நெய்தல் நிலத்தை சேர்ந்த தலைவனும் தலைவியும் நெய்தல் நிலத்தை சேர்ந்தவர்கள். அது ஒருவேளை இந்த முல்லை நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாக்கமாக இருக்கலாம், காடை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியாக இருக்கலாம். அப்போ இந்த இடையன், இந்த முல்லை நிலத்தை சேர்ந்த இடையன் அங்க காட்டுல போய் ஆடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டு திரும்ப வீடு திரும்பக்கூடிய மாலை நேரத்துல முல்லை மலர்கள் கள்ளி செடிகள்ல வளர்ந்திருக்கிறத பார்த்து அதை பறித்து அங்க பனந்தோட்டில் இருக்கக்கூடிய அந்த பனந்தோட வச்சு அந்த எட்டியும் முல்லையும் பனந்தோடையும் வச்சு மாலையாக கட்டி அதை எடுத்துக்கொண்டு தன் தலையில சூடிக்கொண்டோ கையில் எடுத்துக்கொண்டோ அல்லது அந்த பால் கறக்க கூடுவதற்காக வைத்துக்கக்கூடிய அந்த குடுவையில வைத்துக்கொண்டோ ஊர் திரும்புகிறான். திரும்ப ஆடெல்லாம் கூட்டிட்டு வந்து பட்டியல அடைக்கிறதுக்காக திரும்ப ஊருக்குள்ள வரான்.
அப்போ அந்த பாக்கத்தினுடைய அந்த ஊரினுடைய வீதிகள்ல அந்த முல்லை மனம் எழுகிறது. இப்படிப்பட்ட ஊரில் வசிப்பவளாகி என்னுடைய தலைவி கௌளி சொல்லதை கேட்டிருப்பா. அதாவது நான் கிளம்பும் போது அவ கேட்டா, எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்ட போது, முன்னியது முடித்தனமாயின் நன்னுதல் வருவம். நான் அழகிய நெற்றியை உடையவளே, என்னுடைய பணி நான் செல்ற என்ன வேலைக்கு போறேனோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே திரும்பி வந்துருவேன். அதுக்கு மேல ஒரு நாள் கூட அங்க தங்க மாட்டேன், வந்துருவேன் அப்படின்னு நான் சொல்லும் போது பள்ளி எப்ப குரல் கொடுத்தது, அதாவது அது நடக்கும் அப்படின்னு. இப்ப கௌளி சொல்றதுன்னா என்ன அப்படின்னா, நம்ம விரிச்சு கேட்டல் மாதிரி தான். யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஏதாவது சொல்லும் போது, ஒரு மணி அடிச்சா பத்தியா மணி அடிக்குது, இங்க பள்ளி சொல்லுச்சுன்னா பள்ளியே ஆமா பள்ளி வந்து சொல்லுது பாரு ஆமான்னு சொல்லுது. ஒரு ஒரு செயலை செய்ய போவதாகவோ அல்லது நடக்கும்னு சொல்லும் போது பள்ளி வந்து ஒரு கிக்னு ஒரு சவுண்ட் கொடுத்ததுன்னா அது வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நெடுங்காலமாக மக்களிடையே இருந்திருக்கிறது. அப்ப நான் கிளம்பும் போது அப்படி சொன்னேன். அப்ப கௌளி வந்து குரல் கொடுத்துச்சு. அப்போ நான் திரும்பி வந்துருவேங்கிற நம்பிக்கையோட இருப்பா. இப்ப நான் திரும்பி போக போறேன். மாலை நேரம் இந்த மாதிரியான முல்லை மனம் கமழ்வதாக அந்த ஊரில் என் தலைவி எனக்காக காத்திருப்பாள் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றோம். அதுதான் முன்னியது முடித்தனமாயின் நன்னுதல் வருவம் என்னும் பருவரல் தீர. பருவரல் அப்படின்னா காத்திருக்கக்கூடிய துன்பம். அந்த துன்பத்திலிருந்து தீர அவள் கேட்கும் போது, படும் கொல் வாழி தோழி நெடுஞ்சுவர் பள்ளி. அந்த நெடுஞ்சுவரத்துல இருந்த பள்ளி குரல் கொடுத்தது. நான் வேலையை முடித்த உடனே திரும்பி வந்துருவேங்கிறது அதுக்கு பொருள். பரத்தலை போகிய சிரல் தலை கள்ளி. பரத்தலை பரல் கற்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில சிரல் தலை, சிரல்னா மீன் கொத்தி, மீன் குத்தியினுடைய தலையை போன்ற அமைப்பினுடைய கள்ளி செடிகள்ல அந்த முள்ளு இருக்கும் இல்லையா, அதனால சொல்றோம். சிரல் தலை கள்ளி மேல முல்லை கொடிகள் படர்ந்திருக்கின்றன. மீமிசை கலித்த வீணரு முல்லை, நன்றாக மலர்ந்திருக்கக்கூடிய முல்லை மலர்களை, அந்த கள்ளி செடியின் மேல படர்ந்திருக்கக்கூடிய முல்லை மலர்களை எல்லாம் மலர்களை பறித்து ஆடுதலை துருவின் தோடுதலை பெயர்க்கும். ஆடுதலை அப்படின்னா தலை ஆடக்கூடிய ஆடுகளுடைய அந்த மேன் கத்தும்போது தலை அப்படி ஆடும் இல்லையா, அது சொல்றாரு பொழுது. ஆடுதலை பெயர்க்கும் தோடுதலை பெயர், ஆடுதலை துருவின் தோடுதலை பெயர்க்கும் வன்கை இடையன். வன்கை இடையன் வலிமையான கைகளை உடைய இடையன் எல்லிப்பறி. அந்த மாலை நேரத்துல அவன் வீடு திரும்பும் பொழுது அந்த மலர்களையும் பறித்து கொண்டு வெண்போல் தைய அலங்கலம் தொடைய. போல் அப்படின்னா இங்க பணம் குருத்து. பணம் குருத்தினை சின்ன சின்னதாக வெட்டி வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த பணங்கருத்தை இந்த முல்லைப்பூக்களோடு சேர்ந்து மாலையாக தொடுக்கிறான். மாலைனா இந்த கழுத்துல போட்டுக்கிறதுல தலையில வைத்துக் கொள்வது. அலங்கலம் தொடலை மறுகுடன் மாலை, மறுகுடன் கமழும் மாலை. இப்ப அந்த பணந்தோட்டை வைத்து முல்லை மலர்களை கட்டி எடுத்துக்கொண்டு அவன் ஊர் திரும்பும் பொழுது அந்த ஊரினுடைய வீதிகள் எல்லாம் முல்லை மனம் எழுகிறது. சிறுகுடி பாக்கத்து எம் பெருநகராணி. பாக்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய எங்களுடைய பெருநகரமாகிய, பெருநகரம்னா இங்க ஊர் தான், ஊரை தான் பெருநகரம்னு சொல்றான். அந்த ஊரினுடைய மாலை நேரம் இப்படி முல்லை மனம் கமழ்வதாக இருக்கும். என் தலைவி நான் சொன்ன வார்த்தைகளுக்காக காத்து கொண்டிருப்பாள். பள்ளி அப்பவே சொல்லிச்சு, நான் வினை முடிச்ச உடனே திரும்பி வருவேன் அப்படின்னு. அதை இப்பொழுது அவள் அதை நினைத்து கொண்டு எனக்காக காத்து கொண்டிருப்பாள். விரைந்து அவன் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைவன் தன்னுடைய நெஞ்சுக்குள்ள சொல்லிக்கிறான். அதான் இந்த பாடல். அழகான ஒரு மாலை காட்சியை நெய்தலும் முல்லையும் அருகருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியான ஒரு காட்சியை இந்த பாட்டு நமக்கு காட்டுது. முன்னியது முடித்தனமாயின் நன்னுதல் வருவம் என்னும் பருவரல் தீர படும் கொல் வாழி நெடுஞ்சுவர் பள்ளி. பரத்தலை போகிய சிரல் தலை கள்ளி மீமிசை கலித்த வீணரு முல்லை ஆடுதலை துருவின் தோடுதலை பெயர்க்கும் வன்கை இடையன் எல்லிப்பரி வெண்போல் தைய அலங்கலம் தொடலை மறுகுடன் கமழும் மாலை சிறுகுடி பாக்கத்து எம் பெருநகரானே. அவர்களே ஆசிரியர் பெயர் தெரியாத பாடல். சரி, அடுத்த பாட்டு இங்க அந்த விரலி பாடுறா. இவங்க வீட்டுக்கிட்ட பாடுறா மருதம். அடுத்தது மருதத்திணை பாடல் 170வது பாடல். விரலி தலைவனுடைய தூதாக வரக்கூடிய விரலியை பார்த்து இவள் சொல்கிறாள், இவ வந்தா அப்படின்னா, தோழி சொல்றா, இவ வந்தாள்னா நம்ம தலைவனை திரும்ப கவர்ந்து கூட்டிட்டு போயிடுவா. இவளுடைய வேலையே அதுதான். அவன் சும்மா இருந்தாலும் அவனை ஏதாவது பாடி யாராவது பரத்தையனுடைய தூதாக இந்த விரலி அவனை கையோடு கூட்டி கொண்டு போய் விடுவாள். அவனும் போய் அந்த பரத்தையரோடு இருந்துட்டு திரும்பி அப்புறம் தான் வருவான். இந்த தடவை நம்ம அப்படி செய்யக்கூடாது. அந்த விரலி நம்முடைய தலைவனை கூட்டிக் கொண்டு போகும்படியாக நாம் விட்டு விடக்கூடாது. எப்படி ஒரு படைக்கலன் பன்மையாக இருக்கவர்கள் சேர்ந்து ஒரு பகைவனை எதிர்ப்பார்களோ அது போல
இந்த விரலி இன்றைக்கு இந்த தடவை தலைவனை கூட்டிக் கொண்டு போகாம இருக்கும்படியா நம்ம பாத்துக்கணும். நம்மளுடைய கொழுநனை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால விரலியே உன்னோட அவன் வரமாட்டான் அப்படிங்கிற பொருள்பட இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. வித்தியாசமான ஒரு பாட்டு, நம்ம இது வரைக்கும் பார்க்காத மாதிரியான ஒரு துறை இது. மடக்கண் தகர கூந்தல் பனைத்தோள் வார்ந்த வால் எயிற்று சேர்ந்து செறி குரங்கின் பிணையல் தழையி தழை கையி துணையிழல் விழவுக்களம் பொலிய வந்து நின்றனளே. எழுமினோ எழுமின் எம் கொழுநர் காக்கம் ஆரியர் துவன்றிய பேரிசை முள்ளூர் பலர் உடன் கழித்த ஒழ்வாள் மலையனது ஒருவேற்கு ஓடியாங்கு நம் பன்மையது எவனோ இவள் வன்மை தலைப்படினே. ஒரு காலத்துல மலையனுடைய போர்க்களத்துல எப்படி ஒரு ஒற்றை ஆளாக நின்று அவன் பகைப்புலன்களை எல்லாம் எதிர்த்து ஓடச் செய்தானோ அது போல இங்க நாம பல பேராக சேர்ந்து இவள் ஒருத்தியை ஓட விரட்டுவோம். நம்முடைய கொழுநனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இதுதான் வழி. ஏன்னா அவளை விரலியினுடைய வர்ணனை தான் முதல் 5 வரியில வருது. அவ்வளவு அழகானவள் அவள். மடக்கண், மடப்பம் பொருந்திய, இளமை பொருந்திய மடக்கண், மடப்பம் பொருந்திய அழகான கண்கள். தகர கூந்தல், தகரம்னா சந்தனம் அல்லது வாசனை திரவியங்கள், வாசனை திரவியங்கள் பூசி இருக்கக்கூடிய கூந்தல். பனைத்தோள், மூங்கிலை போன்ற அகன்ற திரட்சியான தோள்கள். வார்ந்த வால் எயிற்று, அப்படி அழகான சிரிப்பு, ஒளி பொருந்திய, வால்னா ஒளி, ஒளி பொருந்திய அழகான பற்கள். அவளுடைய சிரிப்பு அவ்வளவு அழகா இருக்கு. வாழையிற்று பற்கள். சேர்ந்து சரி குரங்கின், அவ இறுக்கமான ஒரு ஆடை அணிஞ்சிருக்கா. சேர்ந்து சரி, குரங்கு அப்படின்னா தொடை, இறுக்கி கட்டப்பட்ட ஆடையை இருக்கக்கூடிய இறுக்கமான தொடைகள். தொடை அவ்வளவு அழகா இருக்கு அவளுக்கு. சேர்ந்து சரி குரங்கின் பிணையல் தழை தையி, அழகான மாலைகளையும் தழை ஆடைகளையும் அணிந்தவளாக இங்கே நிற்கிறாள் அவள். அவள் துணை இழல். துணை இழல் அப்படின்னா தனக்கு கூட துணையாக யாரும் இல்ல அப்படிங்கிற பொருளை தவிர இங்க துணை, அவளை போல வேற யாரையும் துணையாக சொல்ல முடியாது. துணை இழல். அவள் யுனிக், யுனிக் சொல்லுவாங்க இல்லையா, தனித்துவமானவள். அந்த மாதிரி அவ்வளவு அழகானவள் அவள். அவளை பார்த்தாலே மயங்கி யாராரும் அவங்க சொல்லி கேட்டு அவ கூட போயிடுவாங்க. அந்த மாதிரியான துணை இழல். அவ யாரையும் ஒப்புமை சொல்ல முடியாத அழகுடையவள் அந்த ஒரு விரலி. விரலியே அவ்வளவு அழகா இருக்கா. விழவு களம் பொலிய வந்து நின்றனளே. எத்தனை ழா பாருங்க இதுல. விழவு ழா, களம் பொலிய ழா 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 எல்லாம் வந்துருச்சு. விழவு களம் பொலிய வந்து நின்றனளே. இந்த விழா கோலம், விழவினுடைய அந்த இடமே பொலிந்து நிற்பதை போல இன்னும் அழகு பெறும்படியாக அவள் நிற்கிறாள். இவ்வளவு அழகான விரலி. அவன் கூப்பிட்டா தலைவன் பின்னாடியே போயிடுவான். அவ கூட்டிட்டு போறதுல அவ பரத்தையருக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவான். பரத்தையருக்கு தூதாக அவள் இப்பொழுது வந்திருக்கிறாள். எழுமினோ எழுமின் என் கொழுநர் காக்கம். பெரும்பாலும் போருக்கு போகும்போதுதான் எழுமினோ எழுமின் அப்படின்லாம் சொல்லி மனதை திடம் கொண்டு ஒரு சூளுரைத்து எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்முடைய கணவன்மார்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் இப்படி திரண்டு எழுந்து வர வேண்டும். இல்லை என்றால் இந்த விரலியை அவனை கூட்டிக் கொண்டு போய் விடுவாள். ஆரியர் துவன்றிய பேரிசை முள்ளூர் பலர் உடன் கழித்த ஒள்வாள் மலையனது ஒருவேற்கு ஓடியாங்கு நம் பன்மையது எவனோ இவள் வன்மை தலைப்படினி. இவள் ஜெயிக்க, இவளுடைய வன்மைக்கு நாம் தோற்றுவிட்டோம் என்றால் நாம் பன்மையாக, இவ்வளவு பேர் இருந்து என்ன பயன்? பன்மையது எவனோ, நம்ம இவ்வளவு பேர் இருந்து என்ன பயன்? அவள் ஒருத்தியை நம்மால வெல்ல முடியல அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது இது உண்டா? நம்ம தகுதியானவர்கள் தானா? அதனால எப்படி ஆரியப்படை வந்த போது ஆரியர் அப்படின்னாலே அசல் பகைவர்கள் தான். ஆரியர் என்ற அந்த இனத்தை குறிக்காதீங்க, பகைவர்களை குறிக்கக்கூடியது. ஆரியர் துவன்றிய பேரிசை முள்ளூர். முள்ளூர் என்ற இடத்துல பலர் உடன் கழித்த ஒள்வாள் மலையனது, தனது ஒளிரும் வாளை கொண்டு மலையனானவன் போர் புரிந்து பகையரசர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டிய முள்ளூர் படைக்கலத்தை போல, படைப்புறத்தை போல நாமும் இத்தனை பேராக சேர்ந்து அவளை இங்கிருந்து அனுப்பிவிடுவோம். அப்படி செஞ்சாதான் நம்முடைய கொழுநனை நாம் காப்பாற்றி வைத்துக் கொள்ள முடியும். இவங்களால அவனுடைய கணவனை அடக்க முடியல. ஆனால் விரலி கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றது? அதனால அவளுக்கு எதிராக நின்று போர் செய்து நாம் நம்முடைய கணவனை காப்பாற்றிக் கொள்வோம் அப்படின்னு சொல்றான். தலைவனின் ஊழலை தீர்க்க தலைவன் விரலியை தூது அனுப்புகிறான். தோழி விரலியே தலைவனை பரத்தையிடம் சேர்த்தவள் என்ற கருத்துடன் ஆயத்தாரிடம் விரலி நம் தலைவனை மற்றொரு பரத்தை பால் சேர்க்க வந்தனள். நாம் நம் தலைவனை பாதுகாத்துக் கொள்வோம் என்று அவன் இப்பதான் ஏற்கனவே போயிட்டு தான் வந்திருக்கான். திருப்பி வந்ததுனால திரும்ப போயிட்டு போறான் பரத்தையிட்ட, அதனால நம்ம காப்பாத்திப்போம் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு இருந்த ஒரு சமூக நிலையே இந்த பாடல்.
காட்டுகிறது. கூடவே விரலி வந்து இந்த விரலி பாடினி அவர்கள்லாம் எவ்வளவு அழகாக இருந்தார்கள். நம்ம ஏற்கனவே மலைப்படுகடாமலையும் பார்த்திருக்கோம். அழகான அந்த விரலியினுடைய அவங்க வந்து உடல் வலிமையும் உடையவர்கள். ஏன்னா அவங்க வந்து ஊர் ஊரா போறவங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட உடல் வந்து வீட்டுக்குள்ளேயே பொத்தி வளர்க்கப்பட்ட தலைவியை போல இல்லாமல் அவர்கள் உடல் வலிமையும் உடையவர்கள், அழகும் உடையவர்கள். அதனால வந்து விரலி அந்த மாதிரியான பெண்கள் அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு சான்று. சரி, இந்த அந்த பாடல். மடக்கண் தகர கூந்தல் பனைத்தோள் வார்ந்த வால் எயிற்று சேர்ந்து செறி குரங்கின் பிணையல் தழை தையி. பிணைத்து கட்டப்பட்ட தழைகளையும் மலர்களையும் வைத்து கட்டப்பட்ட அந்த மாலைகளையும் இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய தழையையும் அணிந்தவளாக இந்த விரலி இருக்கிறாள். அதையும் சொல்றாள். துணை இதழ் விழவு களம் பொழிய வந்து நின்றனளே. அந்த வந்து அவ வந்து நின்ன உடனே அந்த இடமே அழகாயிடுது. அந்த அளவுக்கு அழகு பொருந்தியவளாக அவள் இருக்கிறாள். ஆரியர் எழுமினோ எழுமின் எம் கொழுனர் காக்கம். ஆரியர் தோன்றிய பேரிசை முள்ளூர் பலர் உடன் கழித்த ஒள்வாள் மலையனது ஒருவேற்கு ஓடியாங்கு நம் பன்மையது எவனோ இவள் வன்மை தலைப்படே. இவள் தனியொரு ஆளாக இவள் ஜெயித்து விட்டால் நம்ம இத்தனை பேர் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதனால அவளை நாம் அனுப்பிவிட்டு நம்முடைய தலைவனை காப்பாற்றிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, தகரம்னா மயிர் சந்தனம். வால்யூம் இல்லைங்க நீங்க பேசுறதுல.